போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீர் ஆடு ஏல்வோர் எம்பாவாய். எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். அன்பர்களே, மார்கழி மாதத்தினுடைய தன்மையாக விளங்குவது நீராடுதல், நீருமாடுதல். இதிலே நீராடி நீருமாடி இறைவனுடைய புகழை பற்றி பேசுதல், அவனை பற்றி சிந்தித்தல். ஆகையினால் இந்த மாதம் இறைவனுக்கு உரிய மாதமாக, பீடுடைய மாதமாக இதை பேணப்படுகிறது. இந்த மாதத்திலே தான் பல அற்புதங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதங்கள் திகழ்கின்றது. ஆகையினால் தேவர்களெல்லாம் இந்த புவனியில் போய் பிறவாமை நாள் நாம் போக்குகின்றோம் அவமே என்று இந்த பூமிக்கு வருகிறார்கள். ஏனென்றால் இந்த பூமி தான் இறைவன் நடந்த பூமி, அவன் இந்த மண்ணை சுமந்த பூமி. இந்த பூமி புவனியில் சேவடி தீண்டினன் காண்க சிவனென யானும் தேரினன் காண்க என்று முன்னே காட்டியிருக்கின்றார். ஆகையினால் அந்த திருவடியை போற்றும் முகமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அந்த இறைவனுடைய ஐந்தொழில்கள் பற்றி இங்கே போற்றி சொல்லுகின்றார். ஆகையினால் இந்த பதிகத்தில் நிறைவு பாடலாக இருக்கின்ற திருவம்பாவையில் ஐந்தொழில்களை பற்றி கூறியது நமக்கு திருமுறைகளில் திருமந்திரத்தை தவிர வேறு எந்த நூல்களிலேயும் ஐந்தொழில்களை பற்றி இவ்வளவு விரிவாக கூறப்பெறவில்லை. ஆகையினால் அவருடைய ஆதியாம் பாதமலர் போற்றி திருவடியை மட்டுமே பல நோக்கங்களில் பாதமலர் என்றும் செந்தளிர்கள் என்றும் பொற்பாதம் என்றும் பூங்கடல்கள் என்றும் இணையடிகள் என்றும் புண்டரிகம் என்றும் பொன்மலர்கள் என்றும் காட்டுகின்றார். இந்த திருவடிகளை போற்றினால் நாம் உய்ய முடியும். ஆகையினால் நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி. அருளுக என்பது திருவடியே நமக்கு கொடுக்கிறது. ஏன்னா திருவடி தீட்சை தான் நமக்கு முத்தி ஞானத்தை கொடுக்கும் என்பதினால் அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி என்று சொன்னார். அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி. இறைவன் ஆதியாகவும் அந்தமுமாக இருக்கின்றான். அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்று சாத்திரமும் காட்டுகிறது. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்று திருவம்பாவை முதல் பாடலிலே காட்டுகின்றார். ஆகவே அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் இறைவனே தோற்றமாக இருக்கிறான். ஆகையினால் இது படைத்தல் தொழிலை காட்டுகிறது. எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் போற்றி. எல்லா உயிர்களையும் தோற்றுவித்து அவைகள் அனுபவிக்கின்ற போகத்தை கொடுக்கின்ற தன்மையையும் அருளுகின்றான் இறைவன். ஆகையினால் எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி. எல்லா உயிர்களுக்கும் முடிவாக அதை ஒடுக்குகின்ற தன்மையிலேயும் இறைவன் இருந்து செய்கின்றான். ஆகையினால் மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றி. இது மறைத்தல் தொழிலை காட்டுகிறது. இருவரால் காண முடியாமையினால் இது மறைத்தல் தொழில். ஆகையினால் இந்த ஐந்தொழில்களையும் காட்டுகின்றார். போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும், இது அருளல் தன்மையை காட்டுகிறது. ஆகவே இந்த ஐந்தொழில்களை பற்றி இந்த பதிகத்திலே காட்டுகிறார். இறைவன் தோற்றம் துடியதனில் தோயும் திதியமைப்பில் சாற்றிடும் சங்காரம் என்கின்ற உண்மை விளக்கும் பாடலிலே ஐந்தொழில்களை பற்றி இறைவனுடைய பஞ்ச கிருத்தியங்களை அவர் நடராஜருடைய தத்துவத்திலே காட்டுகின்றார். அதே வகையில்தான் இங்கே திருமந்திரத்திலே காட்டியது போன்று இங்கே மணிவாசக பெருந்தகையும்
ஐந்தொழில்களை காட்டுகிறார். இதெல்லாம் அவனுடைய திருவடிகளே இந்த ஐந்தொழில்களையும் செய்கிறது என்பது சிறப்புக்குரியது. அந்த திருவடியினை போற்றி நாமும் உய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீர் ஆடையலோர் எம்பாவாய். நாம் எல்லோரும் இறைவனுடைய திருவடியை போற்றி நீராடி நீருமாடி நாம் இந்த இறைவனுடைய புகழார் பெருமைகளை பேசி அவனுடைய அருளாளர்கள் அருளி செய்த பதிகங்களை பாடி வலம் வந்து திருக்கோயில்களை வலம் வந்து மூர்த்தங்களை வழிபாடு செய்து நாம் உய்ய பெற வேண்டும் என்பது மணிவாசக பெருந்தகையினுடைய கருணை திருவுள்ளம். அந்த வண்ணத்திலே பெண்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நீராடுதல் பதிகத்தை பாவைப்பாட்டாக கொண்டு பெண்கள் மூலமாக சொன்னால்தான் கருத்துக்கள் மக்களிடத்திலே சென்று சேரும் என்கின்ற வகையிலே பெண்களே இந்த பூமியிலிருந்து அனைத்து காரியங்களுக்கும் அனைத்தும் அவளால் வந்த ஆக்கம் என்று சாத்திரம் காட்டுவதற்கு இணங்க அம்மையினுடைய திருவுருளை நினைந்து ரௌத்ரி காலினி கலவிகரணி பலவிகரணி பலப்பிரதமணி சர்வபூத தமனி மனோன்மணி என்கின்ற அந்த நவசக்திகளினுடைய சொரூபமாக பாவைகளை செய்து நீராடல் தலத்திலே அவைகளை எழுந்தருளிவித்து வழிபாடு ஆற்றுகின்ற பெண்களினுடைய விளையாட்டாக நீராடுதல் பதிகமாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. நாமும் இந்த மார்கழி திருநாளில் நீராடி இறைவனுடைய திருவடிக்கு பாத்திரமாவோமாக. அனைவருக்கும் நல்லாசிகள்.